ஒரு 20-30 பேர் ஒரு ஒரு பெரிய சுமார் 20 வருஷமாக இங்கே எழுதிட்டு இருக்காரு இங்கே நம்ம தாலுகா ஆஃபீஸில். ஸோ அவங்க 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 என்ன எதிர்கொள்கிற, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது கொண்டு போய் சேர்க்கிறதா அப்படிங்கிறத இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அவங்களோட 2 பொண்ணுமே வந்து, ஒரு பொண்ணு எம்ஏ, ஒரு பொண்ணு பிஏ நம்ம எம்பிஎம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னார். ஸோ 2 பேருக்குமே வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய புதுமை பெண் திட்டத்தில் 2 பேருக்கும் 1000 ரூபா வருது அப்படின்னு சொன்னார். எல்ஐசி ஏஜென்ட்டாக இது ஒரு பார்ட் டைமாக திங்கக்கிழமை மட்டும் இங்கே வந்து பண்ணுறேன்னாங்க. இன்னொரு பெரியவர் ஒரு 20 வருஷமாக தாலுகா ஆஃபீஸ்லேயும் இங்கேயும் மனு எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அவர்கிட்ட நம்ம ஓய்வூதியம் வருதா அப்படிங்கிறத அவரோட இதுவும் கிரிவன்ஸையும் கேட்கறதுக்காக தான் வந்திருந்தோம். 2-3 மாற்றுத்திறனாளிகளும் இந்த மனு எழுதுறதை மட்டுமே முதன்மை வேலையாக வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சும்மா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அரசினுடைய திட்டங்கள் அவங்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் சுமார் 300லேருந்து 500 குறைதீர்க்கும் மனுக்கள் வந்து நமக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வருது. இருந்தாலுமே கூட அந்த மனுக்களை எழுதி எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசினுடைய சேவைகளோ திட்டங்களோ கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் இது பண்ணோம். இன்னொரு விஷயமும் காவல்துறையோடு கலந்து ஆலோசனை செய்து இப்போ இங்கே வந்து ஒரு காலங்காலமாக வந்து இந்த மேம்பாலத்துக்கு அடியிலேயே உட்காந்து எழுதுகிற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துகிட்ருக்கு. மழை காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி, அவங்க பாதிக்கப்படாத வண்ணம் ஒரு பாதுகாப்பான இடம் அவங்க மனுக்களை எழுதி கொடுத்துருக்கும். ஏதாவது சாதகமான இடம் இருக்கா அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார பார்த்து அதையும் முடிவு செய்யறதுக்காக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.